ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வைரம். நேற்று என்ன லீவுன்னு கேட்குறீங்களா? அது ஒரு சின்ன வேலையாக போச்சு. அதை நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். அது போக இன்றைக்கி நம்ம கேங்கில் பல பேர் லீவ் விட்டாச்சு. அவங்க எல்லாம் இன்றைக்கி மெடிக்கல் லீவ்லாம் கிடையாது. இப்போ லீவில் இருக்காங்க. ஒரு டெம்பரரி லீவில் வந்துடுவாங்க. அதுவும் யாரான்னு சொல்லிடுறேன். சரி வாங்க, நம்ம மேட்செல்லாம் ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மணி பார்த்தீங்கன்னா மணி 12 மணி. எப்போயே நான் கரெக்டாக இன்றைக்கி 10 மணிக்கு வந்துட்டேங்க. வெயிலுக்கு முன்னாடியே பற்றி வந்துட்டேன். 2 மணி நேரம் கம்மாக்குள்ளே நிப்பாட்டிக்கிருக்கேன். ஒரு மணி வரைக்கும் எப்படியே தாக்கு பிடிச்சிட்டேன்னா அப்புறம் 1 மணிக்கு மேலே பக்கத்து ஊருக்கு அன்றைக்கி போய் நல்லா முறுக்கு திங்கி விடலாம் பசங்க எல்லாத்தையும். அது வரைக்கும் தாக்கு பிடிக்கணும்னு பார்க்குறேன். ஆனால் தாக்கு பிடிக்க மாட்டாங்க. சரி வாங்க, நம்ம அப்படி நடந்துக்கிட்டே பேசுமா? ஏத்தே ரூசியா உள்ளே போகாதிரி. பூச்சாண்டிக்காண்டி அங்கே யார் உள்ளே இருக்கா? கருவச்சி போயிருக்கலாம். அப்படி போறியா? ரூசியா உள்ளே போறே. நீ போய் து து யாத்து வந்துரு வெளியே வந்துரு. யாத்து கச்சா நீ இப்போ நல்லா இல்லை இவளுக்கு. அப்படியே சென்னை குட்டினால வெயில் தாங்க முடியல. என்ன வெயில் அடிக்குது ரொம்ப. கச்சா காட்டு கச்சா போய் உள்ளே போய் நிழல் போ. வாங்க மைக் செட் மாயக்கா கொம்பன் வாங்க. அங்கங்கே தனியாக ஒதுங்குற 2 பேரும் ஒன்றா இருப்பாங்களே. அந்த இருக்காங்களே 2 பேரும் சண்டை விட்றாங்க, ஒன்றா இருக்காங்க. நம்ம கச்சாவோட மம்மி வெற்றி சிறந்தபடி தெனா விட்டு அவள் ஆடு வெட்டிட்டா நேற்று. நம்ம எப்போ லீவ் போகிறோமோ அப்போ ஏதாவது நம்ம கூட்டத்தில் சேஞ்ச் ஆகிடுது. அது போக நம்ம குட்டி அம்மா பழுனோட புள்ள அவ்வளோ ஆடு வெட்ட 2 பேர் வெட்டாது. யாருக்கு கடா வெட்டுச்சுன்னா நம்ம கொம்பனு மூலி தான். வேறு எந்த கடா வெளியிலேருந்து இது வரல. நம்ம கடா 2 கடாயிலே மாற்றி இவ்வளோ விரட்டிடுச்சு. வேறு எதாவது பருவத்துக்கு வருதுன்னா அந்த விழுகெல்லாம் சின்ன வாண்டி எல்லாத்தையும் குளிப்பாட்டி விட்ருக்கேன். எனக்கு தெரிஞ்சு அடுத்தடுத்து பருவம் அதெல்லாம் வந்துடும் நினைக்கிறேன். இந்த இருக்கால நம்ம தெனா விட்டு கரெக்டாக 2 மாதத்தில் ஈண்டு கரெக்டாக 2 மாதத்தில் ஆடு வெட்டிடுவா. நான் விட்டு காது நல்லா கேட்குறி பரவாயில்லடி நல்லா முன்னேறுவேன். செந்தட்டி திங்காமல் இருந்தால் காது நல்லா கேட்கும். செந்தட்டி திண்டாட்டா காது கேட்காது பயவில்லைக்கு. எங்கள் குட்டியம்மாவை காணோம், அவ்வளோ ஆடு வெட்டிட்டா. அது போக யார் லீவுன்னு பாரு நான் அவங்ககிட்ட சொல்லணும்ல. நம்ம ஸ்கைஃபால் லீவு, நடுத்தர் நண்டு அவங்க டாக்டர் 2 டாக்டர் லீவு, அப்புறம் நம்ம ஊமச்சி ரசிகர் மன்றம் அவங்களும் லீவு, வட்டச்சிலர் வண்டுமுருகன் வரிக்குதிரை அவங்களும் லீவு, அப்புறம் வேறு யார் இரட்டை சுழி அது லீவ் கொடுத்தாச்சு. வேறு யார் இருந்தால் இதான் லீவு. ஏன்டா தோட்டத்தில் கொஞ்சம் புல் அதிகமாக இருந்துச்சு. இவங்க எல்லாம் வில்லன் ஒன் ஆஃப் த மோஸ்ட். ரெட்டை சொல்லியெல்லாம் அப்படி ஓட மாட்டான். மற்றெல்லாம் இருக்காங்க இவங்க. அவங்கெல்லாம் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேஞ்சரஸ் ஃபுல்லோ. நல்லா இங்கிட்டிருந்து பக்கத்தூர் போகிற வரைக்கும் அங்கிட்டு இந்த விவசாயம் மறுபடியும் செய்ய ஆரம்பிச்சாங்களே. இவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால் கொஞ்சம் 2-3 நாள் வீட்டில் இருக்கட்டும். நல்லா புல் இருக்குது. நல்லா அத்தை பிடிக்க போட்டு தின்ன விட்டுக்கு இருக்கோம். நான் திருச்சா போனேன் 2 பேர் எக்கு போட்டு வைக்கிறேன். என்னடா விவி மிக்கி என்ன சரி நெத்து இல்லைடா, நெத்து இருந்தால் கூப்பிடுவா. நான் பக்கத்தூர் போவோம், முறுக்கு சாப்பிடுவோம். அதனால் எல்லாத்தையும் வீட்டில் விட்டாச்சு. பயவுள்ள கொஞ்சம் புல்லெல்லாம் வீட்டில் இருக்குங்க. அது பிரச்சனை இல்லை. புல்லுக்கு பஞ்சம் இல்லைங்க. நல்லா நம்ம தோட்டத்தில் மிளகா போட்டிருந்தோம்ல, அதுக்குள்ளே புல் ஊரியா அப்போ கொஞ்சம் விதைச்சி விட்டுருந்தோம். ஆட்டு உரமும் போட்டிருந்தோம். 2 உரத்துக்கு புல் மிளகா செடி விட அது அதிகமாக வளர்ந்துச்சு. அதனால் அதை எடுத்து போட்டு பசங்க எல்லாத்தையும் நிழலில் இருக்காங்க நல்லா. ஏன்னா எல்லாமே இளஞ்சனை அந்தளவுக்கு ஒன்றும் பிரச்சனை. பால் கொடுக்குற குட்டி எல்லாமே அந்தளவுக்கு இல்லை. நல்லா இப்போ இப்போதைக்கு ரெஸ்ட் கொடுத்துருக்கோம். மீதி இருக்க எல்லா பசங்களும் மேய்ச்சலுக்கு வந்தாச்சு. இவங்கெல்லாம் ஓட மாட்டாங்க ரொம்ப. ஆனால் அந்த பலூன் அவள் கொஞ்சம் ஓடுவா, கண்ணுமை ஓடுவாள். அவள் வந்து நல்லா நின்றுக்கிட்டு அவர் டேஞ்சரஸ் ஃபுல்லோ. நம்ம கண்ணுமை பயவுள்ள மோசமானவ. கொஞ்சம் இப்போ நல்லா இருப்பா. மதியத்துக்கு மேலே வேட்டையை ஆரம்பிச்சிடும். மொசங்குட்டி மூக்காயி ராக்காயி மூக்காயி என்ன நெத்து இருக்கா? என்னடா நேற்று தின்றதெல்லாம் பத்தாதா? வாங்க பக்கத்துக்கு போவோம். சித்தப்பா காணும்னு ஒரு நண்பர் கேட்டிருந்தாங்க. விற்றுட்டிங்களான்னு கேட்டிருந்தீங்க. இன்னும் விற்கல இருக்காரு. நேற்று வேறு நான் வெள்ளிக்கிழமை சந்தை நம்ம திருமண சந்தைக்கு போயிருந்தேன். அதுவும் நான் சொல்கிறேன். சித்தப்பு இந்த இருக்காரில் நம்ம சித்தப்பு. சித்தப்பு இன்னும் ரொம்ப பிஸியாக இருக்கீங்களா? வெயிறீங்களா? அவங்க மம்மி லீவு வட்டச்செயலாளர். ஆனால் இருந்தாலும் அம்பாடுக வேலை நம்ம அம்மா மறந்துட்டியா. நல்லா மெய்ரா வாங்க பைலட் பாவி. என்ன பண்ணுறீங்க பாவி? நெத்து வேணுமா? பாவி அம்மா ஒரு குருவி கூட இருக்குங்க. செம்மையாக சூப்பராக கட்டியிருக்கு. கிட்ட ஓடுங்க பார்ப்போம். இப்போ தான் பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் கட்டி முடிச்சிருச்சு. குஞ்சு பொறிச்சு எல்லாம் மூட்டை முடிச்ச கட்டி கிளம்பிருச்சுங்க. செம்மையாக இருக்குது. டிசைனை பற்றியா வேறு லெவலில் இருக்க பற்றியா? சரி வாங்க போகலாமா? எல்லாம் வந்து சேர்ந்துட்டாங்க. கிளம்புவோம் வாங்க. கிறுக்கு கிரேசி வந்து சேர்ந்துருக்கா அவர். ஆனால் ரொம்ப அமைதியானவன். அந்த அளவுக்கு எனக்கெல்லாம் ரொம்ப வேலை கொடுக்க மாட்டேன். நல்லா உள்ள என்ன கிரேசி? மிஸ்டர் கொம்பன் என்னாச்சுன்னு தெரில. விருந்துக்கு வந்த புது மாப்பிள்ளை எனக்கா இங்கிட்டு போகிறேன் அங்கிட்டு வரையா. அப்போ சடனாக ஸ்டக்காகி நின்றுக்கிறியான். என்னாச்சுன்னு தெரில. பேய் பிடிச்சி என்னடா என்னாச்சு? பயவில்ல வந்ததுலேருந்து ஒத்தப்பட்டு மேயலை. இங்கிட்டு சுற்றியான் என்னமோ நினைக்கிறான். பயவில்லை பருத்தி வதை தின்றாலும் பசிக்கிற போல பயவில்லைக்கு. பாரு எப்படி சோகத்தில் வராங்க. என்னமோ கேதை வீட்டுக்கு போகிற மாதிரி எல்லாம் அமைதியாக வருவாங்க. செலுத்திட்டு வருவாங்கல்ல இறுதி அஞ்சலுக்கு போகிற மாதிரி. ஏண்டா விறுவிறுன்னு ஓடுவாங்க. வாங்கடா என்ன எப்படி நினைக்கிறாங்க? கோச்சன் ரோஷியா மைக் செட் மாயக்கா வாங்க. ரொம்ப தூக்கத்துலேயே நடக்கிறாங்க. முடியாடா பேட்டு தரைக்கிட்ட அப்புறம் பேட்மேன் வந்துட்டான். முதல்ல கத்துவே என்னன்னு தெரில. இப்போதான் ரொம்ப சைலண்ட் ஆகிட்டேன் நான் பேட்டு. வாங்கடா போங்கடா. திமிரு திரிசா நேற்று ஒரு நாள் லீவ் போட்டோம்ல. சில சேஞ்சஸ் ஆயிடுச்சுல பாருங்கள். எது வரைக்கும் வந்து தீ பிடிச்சி நேற்று ஃபுல்லாக இந்த இதே டயத்தில் வந்தோம். தீ மாட்டன்னு பிடிச்சி புகையாக இருந்துச்சு. ஃபுல்லாக தீ பிடிச்சி தீ வச்சிட்டாங்க. அது வரைக்கும் போயிடுச்சுங்க.
அந்த நெல்லுக்கிட்ட வரைக்கும் போய் பிடிச்சி இங்கிட்டு இது வரைக்கும் போயிடுச்சு, இந்த முள் வரைக்கும் கிட்ட போல் இங்கிட்டு அந்த கிணத்து பாதி வரைக்கும் போச்சு. நல்லா தீ பிடிச்சி புகையாக இருந்துச்சுங்க. பசங்க இந்த ஏரியாவில் வரல, அப்படியே முழுக்குள்ளேயே பற்றி போய் அங்கிட்டு வெளியே போய் அப்படியே அங்கிட்டு போயிட்டேன். நல்லா ஃபுல்லாக எரிஞ்சிச்சு. சாயந்தரத்துக்குள்ளே இது வரைக்கும் வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம்லாம் போயிடுச்சுன்னா இது ஃபுல்லாக போயிருக்கும். அதெல்லாம் பச்சை நாளாக கிட்ட பிடிக்காம இருந்துச்சு பாதியிலே. ஒரு வாரத்துக்குள்ளே என்ன மழைகளாக பெஞ்சுன்னா அந்த இடத்துல திருப்பி அப்படி புழு தழுத்துருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இடியும் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கெல்லாம் மழை இருக்குன்றாப்புல. லைட்டாக ஒரு மழை சாரை பழிஞ்சாலே அப்படி லைட்டாக பசப்பு வளர்ந்துடும். கொஞ்சம் பசங்களுக்கு பசுமையாக இருக்கும் இடம். நேராக நம்ம கருவச்சி அந்த ஏற்கனவே எரிஞ்சு போன அந்த புல் முளைச்சதில் அதுதான் போய்க்கிருக்கா. அதில் தான் கொஞ்சம் வாய் கட்டுற புல் இருக்குது. அதை என்னத்தவோ கடிச்சு வகுத்த நப்பிக்கிருக்கீங்க. ஆனால் அதில் எம்பிட்டு மேஞ்சால் வகு நிறையாது. சும்மா பேருக்கு வேண்டாம் மேயலாங்க. வா ஓடியா எதுவும் பிரிஞ்சுறாங்க, தனியாக வந்துடுறாங்க. ஓடியா கரடி போங்க. வெளியே நிற்காமனா உள்ளே போய் நில்லுங்க. வெயில் நல்லா கூடுது. இந்த முள்ளுக்குள்ளே போய் 2 கொடியை கடிக்கிட்டு அடி தூத்தி பூ ஏதாவது காய கடிப்பாங்க. டைனோஸ் இப்போ உள்ளே போ சொல்லி வாய முள்ள பறந்து போகிறான் நம்ம பைலட் பாவி. அப்படியே வெயில் தாங்க முடியல. அங்கிட்டலாம் போயா கொஞ்சம் நேரம் போய் ஏன்னா முள்ளுக்குள்ளே நில்லுங்க நல்லா இல்லை. அப்புறம் போவோம் கொஞ்சம் நேரம் தண்ணி கீனியை குடிச்சிட்டு பிளான் எதாவது மாற்றுவோம். பாரு இங்கிட்ட தான் போகிறாங்க, இங்கிட்ட போகிறாங்க, தண்ணிக்கு போகிறாங்களா? இருடா கொஞ்சம் நேரம் ஆகட்டும். அதுக்குள்ளே தண்ணிக்கு ஓட்டம் பிடிக்கிறாங்க. போங்க அப்புறம் போவோம், தண்ணி போவோம். இன்னும் கொஞ்சம் டைம் ஆகட்டும், ஒரு 12 மணிக்கு மேலே ஆகட்டும். அப்போ தான் நல்லா தண்ணி குடிப்பாங்க. இல்லாட்டி பாதி யாரை குடிக்காமலே இருப்பாங்க. வா மொழி தண்ணியாக கூடி நல்லா எங்கிட்ட 2 பட்டை கடிச்சதுக்கு தண்ணியாவது நல்லா தண்ணி கிடச்சிருக்கு. தண்ணி சுடுதா என்னான்னு தெரில வேறு. இருந்தாலும் இந்த அன்றைக்கு மாதிரி மோட்ரு ஓடிக்கிட்டே இருக்குது. அதுலேருந்து அப்படியே வடிஞ்சு வந்துக்கிட்டே இருக்குது. போதும் எங்கள் கொஞ்சம் குழு இருந்தாலே போதும். அப்படி தண்ணி இருக்குங்க. இன்னும் 2-3 நாளைக்கு தண்ணி வத்தாதுங்க. கொம்பன் என்னடா ஆச்சு? ஏன் இப்படி பேய் அடைஞ்ச மாதிரி நிற்கிற? ஒத்த பொட்டு மேயிலங்க வந்ததுலேருந்து என்ன ஆச்சுன்னு தெரில. பயவுள்ள வீட்டில் கொஞ்சம் பருத்தி வதக்கம் மிச்சம் இருந்துச்சு, அதை வச்சேன். அதுலேருந்து பயவுள்ள தின்றதில் பசி எடுக்கலை. நான் வயிறு ஃபுல்லாக இருக்குது. தண்ணி நல்லா கம்மங்கூழ் குடிச்சுக்கிட்டேன். அதில் அதனால் பயவுள்ள கொஞ்சம் நடக்காமலே இருக்கேன். ஓடிக்கிருக்கா தண்ணி அன்றைக்கு மாதிரி இன்றைக்கி ஓடிக்கிருக்குங்க. அப்படியே வடிஞ்சு நிறையா வந்துருச்சு. அன்றைக்கி இப்படி தண்ணி இருந்தாலே போதுங்க. பாரு தெரியாதான் இன்னும் ரொம்ப ஒரு நாளைக்கு ஒரு நாள் பைப்பு வேகம் அதிகமாகத்தே இருக்குது. அப்படியே குழுன்னு இருக்குங்க. எவ்வளோ அப்படியே ஜில்லுன்னு இருக்குது. மதிய தண்ணிக்கெல்லாம் கிணத்துக்குள்ளே விட்டா நாளாக மழுத்து தப்பி குளிப்பீங்க ஒரு நாள் ஃபுல்லாக. நல்லா ஸ்விம்மிங் பூல் வேணாக்கா குழுன்னு இருக்கும். இந்த வெயிலுக்குலாம் நல்லா இருக்குது தண்ணி. இன்னும் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு மதியம் போயிட்டு வந்து பக்கத்தில் போயிட்டு இங்கே விட்றேனுங்க. கிண தண்ணி குழுன்னு இருக்குங்க. ஆடு இப்போ தாங்க கரெக்டாக அந்த கிண தண்ணி குடித்தோன்னே எனக்கு சூடு இல்லாமல் இருக்குது. இல்லாட்டி வெயில் எங்கேயாவது ஊர்னி தண்ணி குடித்தோம் அப்படியே குதிக்குது. அன்றைக்கி மாதிரியே இன்றைக்கும் இந்த வாட்டர் கேனை கொஞ்சம் அப்படியே குழுன்னு வச்சிட்டோம்னா கொஞ்சம் சூடு இல்லாமல் இருக்கும். நல்லா ஜில்லுன்னு இருக்கும். பசங்க மேயிற வரைக்கும் அப்படியே கொஞ்சம் நேரம் குழுன்னு ஆயிரும். நல்லா மேயிடும் பசங்க. நல்லா நிலா வளர்ச்சி அடிக்குது. நல்லா வெயிலில் படுத்துக்கிட்டேன். ஒன்றா ஓடி மேய்வேன், இல்லாட்டினா அப்படி ஒன்றா வரதா போராட்டம் தான். நான் கண்டு மையே இப்படி படுக்கிறேன். என்ன சுடலையாடி அப்படியே வெள்ளையாக இருக்குன்னா நான் தவிச்சிக்கிட்டேன் பயவில்லை. கொஞ்சம் நான் வெள்ளிக்கிழமை சந்தைக்கு போயின்னு சொல்லியிருந்தேன்ல. அங்கே வந்து நம்ம வெள்ளாட்டாங்கடை காய் அடித்த குட்டி, வளர்ப்பு குட்டி, காய் அடிக்கிற 6 மாத குட்டி, காய் அடிக்காத அந்த ஆட்டுக்கு வைக்கிற கடா, இதுக்கெல்லாம் விலை இல்லை. அது ஏன்னா வெள்ளாட்டங்கடாய்க்கு எப்பயும் விலை உண்டு. அது வந்து பெருசாக அந்த அளவுக்கு போகாது. மற்றபடி எது இருந்தால் நல்லா விலைண்டா செம்பரி. ஏன்னா ரம்ஜானோட கடைசி வாரம், அதனால் நல்லா விலை போச்சு செம்பரிக்கு. அது போக நம்ம அந்த வளர்ப்பு ஆடு வாங்குறவங்க பல் சேர்ந்த ஆடு கறிக்கு அதிகமாக தான் நல்லா ரேட்டு போச்சு. பல் கரெக்டாக 6 பல் உள்ளது வளர்ப்பு குட்டி தாயாடு மாதிரி இருந்ததுலாம் அதெல்லாம் 12-14 மேலே நல்லா போச்சுங்க. ஒன்று நல்லா ரேட்டு போகுது. ஆனால் கெடாக்களுக்கு வந்து அந்த அளவுக்கு விலை நம்ம திருமண சந்தையில் எப்போ விலை போகுன்னு அவ்வளோ சொல்ல முடியாது. தீபாவளி கூட அந்த அளவு இல்லை. எப்போ பொங்கல் சீசன் மட்டும்தாங்க போகுது. சேலம் கருப்பு கெடாக்கள் எப்போயுமே போகுதுங்க. 10 கிலோ உள்ள குட்டி 10,000 ரூபாய்க்கு அசால்ட்டாக, 1 கிலோ 1000 மணிக்கு 10 கிலோ குட்டி 10,000 ரூபாய்க்கு அசால்ட்டாக போயிடும். அது எப்போயுமே போகுங்க. சேலம் கருப்புக்கு எப்போயும் டிமாண்ட் அதிகம். ஆனால் மற்ற கடை அந்த வெள்ளை குட்டியாக இருக்குது, காய் அடித்த குட்டி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் அது ரேட்டு கொஞ்சம் கம்மியாக போகும். ஒரு இடத்துல கோயில் எடுத்து நல்லா போகும். மற்றபடி செம்பரிக்கு நல்லா விலைங்க நேற்று சூப்பர் விலை. இந்த மாதிரி காய் அடித்த குட்டிகளுக்கு வந்து விலை நேற்று அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் கோயில் இடத்துல இந்த மாதிரி இதுக்கு நல்ல விலை போகும். அதே போல் இந்த மாதிரி பொட்டை குட்டிகள், வளர்ப்பு குட்டிகள் இந்த சைஸில் 5-6 மாதத்துக்கு நல்ல விலை போகுதுங்க. ஏன்னா வளர்ப்பு குட்டி அதிகமாக கேட்பாங்க. இந்த மாதிரி குட்டியெல்லாம் தாய் ஆடுகளும் முக்கியம் பல்லு சேர்ந்த ஆடுகள் நம்ம தென்னாவட்டு மாதிரி ஆடுகள் தான். ஸோ நல்லா ரேட்டு போகுதுங்க. நல்லா மேய்ங்க. இன்னொரு தடவை போய் நேராக அந்த மரத்துக்கிட்ட போய் தண்ணிக்கு விட்டு அப்படியே பக்கத்தூர் பற்றி போயிட வேண்டியதான். நல்லா ஜில்லுண்டு ஆயிருக்குங்க. எவ்வளோ நேரம் வச்சு 1/2 மணி நேரத்துக்கு மேலே வச்சு. ஆகா சூப்பர் கூலிங்காக போச்சு. நல்லா ஜில்லுன்னு இருக்குங்க. பாலைவனத்தில் ஒரு ஃப்ரிட்ஜு. அடுத்த பயணம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்னும் போய் முடிஞ்ச அளவுக்கு திங்க விட்டு அப்படியே பயவில் 3 மணி நேரத்துக்கு எப்படியாவது அந்த ஊரில் நம்ம பாட்டிடணும். படா போயிட்டு கம்மாப்பாட்டி போகும்டா. எல்லாம் போயிருக்கேன். நேற்று வெயில் கம்மி, இன்றைக்கி நல்லா வெயில் கூட பிச்சு எடுத்துக்கிட்டு வெயில். என்ன டைனோஸு என்ன போகிற பாதி நின்றுக்கிட்ட பாடுறா? நெத்து வேணாமா அந்த அளவுக்கு இது பண்ணுறீங்க? வாங்க. இன்னும் 1 வாரம் உங்களுக்கு இந்த ஏரியா பக்கம் வராமல் இருந்தால் தான் நெத்துவோட அருமை தெரியும். பயவுள்ள அசைந்து போக மாட்டேன்ற நீங்கள் பம்பா போகிற மாதிரி இருக்குது. வேணா விட்டால் கரை ஏறிப்பாங்க.
இன்றைக்கி என்னமோ பாரு அண்ணன் போட்டுக்கிட்டு வேணான்ற மாதிரியே இருக்காங்க. போய் கொஞ்சம் மெய் வாயிலாம் வர எவனுமே சூடு இல்லை, பொறுமையாக வராங்க. ஏறு 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 தம்புடிச்சு ஏறு. இதோ இப்படியா ஏறி போவீங்களா, போய் 2-3 திம்பாங்களா. என்னமோ வர்றதுக்கு ரொம்ப அழுகிறீங்களாடா. விட்டா நேரம் கரைக்கில் இறங்கி ஓடிருக்கணும். எவனும் அந்த அளவுக்கு இல்லை. ஏறு ஏறு விட்டாதே. அடா பூச்சி சும்மா இருக்க மாட்டியா, போகிறவளை பூச்சி இது சரி சேட்டையில் அப்படி தான் ஊற பாண்டா இறங்கி ஓடுறாங்க. அப்படி ஓடுங்க மதம் கவர் அது கரடி தானே கவர் பைலட் பாவி ஓடிய தவிக்க உருண்டு கொடுக்காலும் உருண்டு கொடுத்துக்க. பா நம்மளை தவிர இந்த கம்மாக்குள்ளே ஒரு ஈக்காக்கா கூட இல்லை. நேற்றாவது செம்பரி ஆடு இருந்துச்சு, இன்றைக்கி அது கூட இல்லை. சரியான மொட்டை வெயில வந்து நின்றுக்கிட்டான். இருந்தாலும் நெத்து இருக்குது எங்கிட்ட திங்க விட்டு அப்படிச்சிட்டே. நம்ம கம்மா பாண்டி அவங்கள மாதிரிலாம் நல்லெண்ணெய் ராவ மாட்டேன். சிக்கிறத பிடிச்சி அப்படியே இதுவே பாருச்சா பரவாயில்ல. நீங்களாம் நல்லெண்ணெய் ராவிக்கிட்டு போகிறாங்க. இந்த இது கூட பரவாயில்ல நின்று மீறாங்க. எங்கிட்ட நல்லெண்ணெய் இந்த பழுங்கெலாம் ரொம்ப தேடுவான். பாருங்க காத்தடிக்க நெத்து அப்படியே விழுகுதுங்க. நெத்து எம்புட்டு நெத்து விழுந்துச்சு. இது ஃபுல்லாக நெத்து விழுத்துருக்கு. வாங்கடி உங்கள் நேரத்துக்கு நல்லா காத்தடிக்குது, நல்லா திண்டுக்குங்க. அப்படியா பா நெத்து திண்டிங்க வந்து ரெஸ்ட் எடுங்க. அடுத்த காற்று வர போகுது. இந்த காற்று நல்லா அடிக்க நெத்து விட போகுது. திருப்பி அந்த வழியில் ஓட போகிறாங்க. வந்து நல்லா ஒரு மணி நேரம் தூக்கம் நல்லா தூங்குறாங்க. இங்கே வந்து சூப்பராக தூங்குறாங்க. நான் ஸ்டெப்பு தூக்கம் இல்லையா மொரட்டு மோனிக்கா நல்லா படுத்துக்காங்க. படுக்க வேண்டியதானே. அங்கிட்டு படுத்துருக்காங்க, இங்கிட்டு படுத்துருக்கீங்க. நல்லா இப்போ தான் ஒன்று அங்கிட்டு வராங்க. இதுதான் நல்ல நிழல். அது கூட அந்தளவுக்கு வெயிலாக இருக்கும். தூங்க அடுத்து 1.5 மணி நேரம் 3 மணி வரைக்கும் நல்லா கொரட்டை விட்டு தூங்கிக்க. ஓடு நீங்கள் வேறு ஏரியா போகிறீங்க. ஓடு. இந்த செம்பரி ஆடெல்லாம் 2 பேர் சேர்ந்து அப்படியே நேராக பக்கத்து அங்கிட்டு ஒரு ஊருக்கு போகிறாங்க. அங்கிட்டு கொஞ்சம் மேட்சாக இருக்குது. நல்லா அங்கேயே உரையதை பற்றி போய் சாயந்தரம் 6 மணி 7 மணிக்கு வருவாங்க. முதல்ல போய் தண்ணி குடிச்சிட்டு அடுத்து மேட்சில் ஆரம்பிப்போம். என்ன அதான் முக்கியம். இல்லாட்டி தண்ணி இல்லாட்டி ஆளுக்கு ஒரு பக்கம் ஓடிக்கிருப்பாங்க. பொழுது போய்ஸே நேராக பாதையாக கட்டு டைன் ஹவுஸ் இல்லாட்டி நீ போ. 3 மணி வெயில் பிச்சுக்கு இருக்குது. ஆத்தரியாத்தோ 12 மணி விட 3 மணிக்கு அடிக்கிற வெயில் தாங்க இருக்குது. வா ஓடி ஜூலியம்மா சீக்கிரம் நல்லா கடிச்சிக்க. நேராக போய் தண்ணி தான் விடணும். தண்ணியை விட்டுலாட்டி ஒரு புட்டு மேய மாட்டாங்க. இவ்வளோ தூரம் வந்தது இப்போ வேஸ்ட்டாக போகும். தண்ணி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். செம்பரி ஆடு எரிஞ்சு அது போயிடுச்சு உலக. அப்படியே பற்றிக்கிட்டே போயிட்டாங்களா என்னன்னு தெரில. இங்கிட்டு பக்கத்தில் இங்கிட்டு ஒரு ஊர். அந்த ஊரில் என்னமோ நல்லா மேட்சாக இருக்குன்றாங்க. நல்லா உருண்டு கொடுத்து கிளம்பி ஓடி 2 குரூப்பாக தனியாக பிரிஞ்சுக்கிறாங்க. ஒன்றா இருந்தாலும் பரவாயில்ல 2ஆக பிரிஞ்சுக்கிறாங்க. இவங்க ஒரு பக்கம் தண்ணி நினைக்கிறாங்க. ஊரா கம்மா பாண்டி போய் தண்ணியாக குடிச்சாண்டா மற்ற வேலை பார்க்கணும். கரெக்டாக அங்கே தான் போகிறாங்க. தண்ணி குடிக்க தான் போகிறாங்க. ஓட்டத்தை பாரு ஆத்தரியாத்த கை ஒரு பக்கம் கால் ஒரு பக்கம் ஓடுது பாரு. தண்ணியாக பார்த்துட்டாங்களா இங்கிட்ட ஒரு வழியா ஓடுதா. கம்மா பாண்டியா நீ முதல்ல வந்து நின்றுக்கிற ஓடிக்கிருக்காங்க. ஊரே ஓடிக்கிருக்கு சிலுக்கு. நல்லா பொறுமை மேய்ஞ்சிட்டு வா. போய் தண்ணியை குடிச்சா ஓடு வெட்டு நீ ஓடு. தண்ணி குடினா நல்லா வட்டம் போட்டு விளாண்டுக்கிருக்கீங்க. தண்ணியாக குடிங்க நல்லா குடிச்சிக்க. அப்படியே அங்கிட்டு போவோம். இன்னும் போய் நல்லா துத்திக்குள்ளே போய் துத்தி பூ காய் இந்த கொடி கீடி எல்லாத்தையும் நல்லா கடிங்க. நல்லா தண்ணி குடிச்சிருக்கீங்க. இன்றைக்கி தான் நல்லா வசமாக தண்ணியாக குடிச்சு தண்ணியிலே வகுத்தனை பேச்சுங்க பாதி அளவுக்கு. ஓடு லீசா குட்டி நீஸ் குட்டி நீசா 2 பேரும் அவங்க அம்மா மறந்துட்டாளுங்க. அதாவது தன்னாலேயே பயவில் தனித்தனியாக பிரிஞ்சு மேய ஆரம்பிச்சாங்க. போய் சீக்கிரம் கடிச்சு ஓத்தனப்பு. நானும் காலையிலேருந்து பார்க்குறேன். இந்த முள்ளுக்குள்ளே போகும்போது அதே ஒரு பண்ணி பார்த்தேன். வரும்போது அதே பண்ணி தான் அங்கிட்டு தான் பார்த்தேன். இந்த முள்ளுக்குள்ளே தாங்க இருக்குது. ஒரே ஒரு படி தாங்க இருக்குது. மீதி இருக்க எல்லா பண்ணியும் ஒன்றும் கணக்கு தெரில. இந்த ஒரு படி தான் அங்கிட்டு சுற்றிட்டே இருக்குது. ஆனால் ஏதாவது திருநாய் ஒரு 3 நாய் 4 நாய் சேர்ந்து வந்துச்சுச்சுக்க விரட்டி விட்டுரு. அவ்வளோதான். இது ஒன்று ஓடி போயிடும். அப்படி திருநாய் வந்து ஆகப்பட விரட்டி விட்டு எங்கிட்ட எல்லாம் ஓடி போகுது. அடிக்கடி திருநாய் இருக்கனால இது கொஞ்சம் நமக்கு பண்ணிக்கு கொஞ்சம் பயப்படாமல் இருக்கும். ஆனால் சொல்ல முடியாது. நாயை வெள்ளாட்டை குட்டியை கூட வரட்டுங்க சொல்ல முடியாது. 3 நாள் செஞ்சுச்சு. நம்ம ஆட்டுக்குட்டியை கூட பிடிக்க மாதிரி தெரியாது. இந்த முள்ளுக்குள்ளே 2 மச்சான அவங்க அம்மாவை தேடிக்கிட்டே இருக்கான். இவனெல்லாம் ஒரு நாளைக்கு 3-4 தடவை கூப்பிட்டு பாலை கொடுப்பா. நம்ம ஓமச்சி பைபிள் இன்றைக்கி அம்மாவுக்கான தேடிட்டே மறந்துட்டாங்க. இன்றைக்கெல்லாம் அவங்க தேடவில்லை. இவனு இப்போ தான் அவன் கொஞ்சம் கத்திக்கிட்டே மறந்துட்டான். மேயர் ஆபத்துனால மறந்துடுவாங்க. நல்லா தின்றாங்க. எல்லோரும் ஒன்று சேர்ந்துட்டீங்களா அப்படி நேராக இந்த முள்ளுக்குள்ளே போனால் என்ன நிற்க மாட்டாங்க. சர்ன்னு நம்ம கம்மாய்க்கு போகிறதாங்க. என்னடா ஆளைக்கானா எங்கடா போயிட்டேன் பார்க்குறேன். எல்லோரும் இங்கே தான் இருக்காங்களா. எங்கிட்ட இந்த தீ எரிஞ்சுக்கு அதுக்கும் 2 புல் நல்லா தடுத்துருக்கு. அதுதான் 2 பொறுமையாக மேய்கிறாங்க. எங்கிட்டோ நல்லபடியாக மேய்ஞ்சாதான் சரி. இங்கிட்டு வெள்ளாமல்ல இந்த பக்கம்லாம் நெல்லுலாம் அறுத்தாச்சு. ஒரே ஒரு இது ஒன்று தான் பருத்தி காடு. மீது எங்கனையுமே இல்லை. இந்த நெட்டு நேராக போனால் போய்கிட்டே இருக்கலாம். இந்த பக்கமும் நிறையா தீ எரிஞ்சிருக்குங்க. ஃபுல்லாக தீ எரிஞ்சு தான் இருக்குது. இது எப்போ எரிஞ்சுன்னு தெரில. பார்க்கவே இல்லை. இந்த இடம் எப்படி இருந்துச்சுமா புல்லு நல்லா இதாக இருந்துச்சு. ஆனால் மழை பெஞ்சா திருப்பி தழுத்துரும். சூப்பராக தழுத்துருங்க இந்த இடத்துல. மழை பெஞ்சிருச்சுங்க. இந்த பக்கம் நல்லா வேட்டை இருக்குது. இந்த பக்கம் வந்தால் சூப்பராக அழகாக ஆடு நல்லா 2 மேயுங்க. அங்கே எப்படி தண்ணி விட்டால் நீ வந்து இந்த தொலி அடித்து தண்ணி தான் குடிக்கணும். நல்லா அந்த மண் வாசனை ருசியாக இருக்கும் போல் குடிக்கிறாங்க. என்கிட்ட குடிங்க தண்ணி. இந்த தண்ணியெலாம் தொலி அடிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு தடவை வர தண்ணியை விட்டு அடிச்சிட்டாங்கன்னா அப்படியே விதப்போ போட்டுருவாங்க. இன்றைக்கி என்னமோ கம்மாவுக்கு போகாமல் அப்படியே ரிவர்ஸில் அடித்து திருப்பி வந்துட்டாங்க.
இந்த தித்தி இருக்குல்ல இதுக்குள்ளெல்லாம் நம்ம நேரம் போனோம்னா மோசமாக இருக்குங்க, மோசமாக இருக்குது தித்திலாம். இப்போ நல்லாயிருக்கு, நைட்டு தூங்கும்போது அப்படியே பிச்சு எடுத்துடும். அதனால தான் நான் இங்கேயே நின்றுக்கிட்டேன். நாவலடா சாமி நீங்களே போயிட்டு வாங்கலான்னு உள்ளே நேராக போனாங்க, தண்ணியாக குடித்தாங்க, திருப்பி நேராக வந்துட்டாங்க. நான் எப்படி திருப்பி ஓடியான்ட்டேன். நீங்கள் நம்ம வீட்டுக்கு போக மனசு இல்லை. விடிய விடிய நெற்று திண்டாலும் ஆனால் உனக்கு மட்டும் நெற்று தீராது பழுனே. மனசார தின்னப்பட்டேல எவ்வளோ நேரம் டெய்லியும் போய் நெற்று திங்கப்பட்டாலும் உனக்கு பத்த மாட்டேங்குது. வா வெளியா இன்னும் நெற்று கிராவிக்கிருக்கே. யாத்தே நீ ரொம்ப மோசம். வர வர ஓடி போடுங்க. வர குடியா குடியா ஓடு ஓடுவியா குடியா 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 எம்பிட்டு நெற்று இன்னும் தீர மாட்டேங்குது உனக்கு ஆசை. ஓடி வெளியா எல்லாம் ஓடுறாங்க. பாரு இவர் தான் மாப்பிள்ளை கடாவா, ஆள்பாக்கு பல்காக இருக்காரு. இந்த வட்டம் ஒன்று தான் இருக்குது, இன்னொன்று காணாமல் எங்கிட்ட இருந்தா. அங்கே ஒன்று வருது பற்றியா. எங்கே வரீங்க? வீட்டுக்கு போகிறீங்க? அதுக்குள்ளே நீங்கள் தான் 7 மணிக்கு வரணும். ரெடியாக கிளம்புறீங்க. வர்றேன் அப்போ வெள்ளாட்டை பார்த்துனா வெள்ளாட்டை பார்த்தே முடியாதுருக்கேன். செம்பரியாடி ஈஸியாக மேய்ச்சிடலாம் பாருங்க. அப்படி சொல்லவே தேவையில்லை. அதான் ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு திரும்ப பார்த்தியா. ஏய் கும்பா நிற்கிறேன் பாடுறா மெய்டா. அப்படியே அங்கிட்டு ஒரு ஆடு மேய்து பயவில், அதை பார்த்துட்டியா மெய்டா. இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் தாண்டா இருக்குது வீட்டுக்கு போகிறதுக்கு. சரி நண்பர்களே, நான் இப்போ மூட்டை மரச்சை கட்டி வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. இந்த கிளம்பிட்டாங்க எனக்கு முன்னாடி. அதனால் இந்த வீடியோ இதோட நிப்பாட்டிக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை. மன்னிச்சிருங்க 2 நாள் வீடியோ போட முடியாது. நானும் முடிஞ்ச அளவுக்கு டெய்லி கொடுக்கலாச்சு. ஏதாவது ஒரு சின்ன பல வேலையாகி போயிடுது. தோட்டத்து வேலை, அந்த வேலை, இந்த வேலை சரியாக போகுது. அதனால் பிடிச்ச சப்ஸ்கிரைப் பண்ணி பிடிக்க லைக்காக போடுறது. இதே நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடுவலி உங்களை சந்திக்குவா வரட்டா பார்க்கலாமா. ஒரு என்ன விட்டு வேமா போகிறேன். கொம்பை தான் மொதல் போகிறேன் பற்றியா. பயவில் அவள் என்ன ஆடு நடப்பில் இருக்கியா. அதனால தான் வேறு ஒன்றும் இல்லை, மேய மாட்டேன்றியா சரியா. அது அப்புறம் 2-3 நாள் அதவே சரியாயிரும். ஒரு முதல்ல ஒரு 50. சரி ரைட் வரட்டா பார்க்கலாமா. பாய் திமிரு திரிசா வா கிளம்பலாம்.